அழகா இருக்காம்ல. ஆமால பேராண்டி, தம்பி அழகா இருக்கான். நீ அவன் மேல விழுந்துடாதல. மேலாம் விழவே மாட்டான் ஆச்சி. நான் தம்பி கூட விளையாடுவேன். என்ன நீங்க பிள்ளைய வச்சிருக்கியே, இந்த மகாராணி எங்க போயிட்டா? ஆச்சிதான் பிள்ளைய வச்சிருக்கு. இப்ப நீ என்னத்துக்கு கேக்குற? இல்ல வாய மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன், வெளுத்து போடுவோம் பாத்துக்க. கம்மனு கடை அவளை எங்க ஆளையே காணோம். அவ கோயிலுக்கு போயிருக்கா. அவ கோயிலுக்கு போயிருக்கானா உங்க மவன் எங்க போயிருக்காரு? அவரையும் ஆளை காணுமே. 2 பேரும் சேர்ந்துதான் கோயிலுக்கு போயிருக்காவோ. நான் தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். உங்களுக்கு இப்ப என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? அவ கோயிலுக்கு போறா இல்ல எங்கேயும் போறா, இவரையும் சேர்த்து அனுப்பி விட்டுருக்கல. என்னத்துக்கு? பின்னாடி துணியை துவச்சி காய போட்டுட்டு வரதுக்குள்ளயும் இந்த வேலையை பார்த்திருக்கிய. இதெல்லாம் உங்க வயசுக்கு தேவையா? இப்ப என்னத்துக்கு ஆச்சி யோசிச்சுட்டே இருக்கு? இல்ல வாய முடியுது, என் ஆத்திரத்தை கலப்பாத, வெளுத்துருவோம் பாத்துக்க. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? அவ இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நீ படாத படுதான் படுத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அவ புருஷனோட சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கா. உனக்கு அது பொறுக்காதா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அவளையே ஏசிக்கிட்டு மல்லுக்கு நின்னுகிட்டு இருக்கியே. அவ வராத வரைக்கும் நல்லா தானே இருந்த. இப்ப என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் அவரை கைக்குள்ள இழுத்துக்கிட்டே அலையணும். இதே வேலையா போச்சு. கல்யாண நாள்னா தனியா கோயிலுக்கு போக வேண்டியதானே? அவர் கூட சேர்ந்துதான் போடுமோ? அவளுக்கும் அவன் தானே புருஷன், அதான் கூட்டிட்டு போயிருக்கா. உனக்கு பத்தல ஏன் இந்த வரத்து வர? எப்ப பார்த்தாலும் அவகிட்டே மல்லுக்கு நிக்கிற. கோயிலுக்கு தானே போயிருக்கா, வேற எங்கேயோ ஹோட்டலுக்கு லாட்ஜுக்குன்னு போலியே. வாய முடிக்கிட்டு சும்மா இரு. அதுக்கும் தான் அனுப்பி வைங்களேன். புள்ளைய கையில வச்சிருக்கேன்னு பாக்குறேன், அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கலத்தி போடுவேன். மாமியா கிட்ட பேசுறங்கிற மரியாதையோட நடந்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு. காலங்காத்தால பத்திரக்காளி ஆட்டம் ஆடாத. என்ன கண்டா உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அவ வரட்டும், இன்னைக்கு அவ கொண்டைய அறுக்கிறனா இல்லையான்னு பாருங்க. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? உங்ககிட்ட பேசுறதுக்கு கம்மன் கிடக்கலாம். இந்த பிள்ளைகள் 2ஐயும் பாத்துக்கிட்டு நிம்மதியா இருந்தேன். அங்க இருந்து இங்க வந்து என் உசுரை வாங்கிட்டு வருவியோ? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? உங்க புருஷன் உங்க கூட இருந்திருந்தாதான் உங்களுக்கு அவரோட அருமை தெரிஞ்சிருக்கும். அவர் தான் விட்டுட்டு ஓடி போயிட்டார்ல. உங்க தொல்லை தாங்காம தான் விட்டுட்டு ஓடி இருக்காரு. பதிலுக்கு பதில் பேசுவீங்களே, இப்ப பேச முடியலையோ? ஆளுது அப்படியே மாவன் வந்ததும் சீன போடலாம் நாளையிலோ. நல்ல ஆளுங்க. ஆச்சு அழுவாத ஆச்சு. நம்ம அப்படிதான் பேய் மாதிரி கட்டிட்டே இருக்கும். அப்பட சொல்லி அடிக்க சொல்லுவோம். நீ அழுவாத ஆச்சு. நான் அழலையா? இந்த சண்டாளி இன்னைக்கு அப்படி பேசுறா? அவ எப்பவுமே இப்படிதான் பேசுவா. மனசு கஷ்டமா இருக்கு. நான் அழல. நீ வா, வந்து ஆச்சி பக்கத்துல படுத்துக்கோ. வா. உனக்கு நான் இரவு ஆச்சு. நான் பெரியவனாயி வளர்ந்து வேலைக்கு போய் உன்னையும் ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போவேன் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவேன். நீ அழுது நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிடுவோம். சரியா? சரியா என் செல்ல பேராண்டி. வா. இந்த அனிதா, பிரசாதம் எடுத்துக்கோ. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என்னடி தெரு தெருவா ஊர் ஊரா என் புருஷனை கூட்டிட்டு சுத்துறியா? ஊர்ல உள்ளவங்கலாம் நீ இங்க வந்துட்டியாமா, நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்கணும்னு சீனை போடுறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியக்காரி, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். உனக்கு ஏன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வரத்து வர்ற? கல்யாண நாளும் அதுமா அவளை கையை நீட்டி அடிக்கிறியே. நீ எல்லாம் என்ன பொம்பளையோ? சே, ஏன் நிப்பாட்டிட்ட? இன்னும் அடி அடிச்சு கொல்லு. அதுக்கு தானே அவ இங்க வந்திருக்கா. அவ திட்டம் போட்டதெல்லாம் நடக்கணும்ல. அப்ப நான் சாகணும்ல. அப்பதான் நடக்கும். ஏன் நிப்பாட்டிட்ட? ஒரு அடியோட நிப்பாட்டிட்டா எப்படி? அடிச்சு கொல்லுரு. சி, உன்னெல்லாம் அடிச்சா எனக்கு தான் பாவம் தொத்திக்கும். உங்ககிட்ட கொண்டாந்து பிரசாதத்தை கொடுக்குறா பாரு, அதை தட்டி விடுறியே. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? மனுஷ ஜென்மமா இல்ல வேற எதுவுமா? அத்தான் விடுங்க, வேண்டாம். பிரச்சனைய பெருசு பண்ணாதீங்க. வாங்க. ஆமாடி, இததானே எதிர்பார்த்த. நாங்க 2 பேரும் நாரிட்டு கிடக்கணும். அவர் அப்படியே அத்தான் வாங்கத்தான் அழைச்சிட்டு போயிடலான்னு பாத்திருப்ப. அது நடந்துட்டுல. இப்ப சந்தோஷம் தானே? அதுக்கு தானே இங்க வந்த. வாய மூடு அனிதா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா? லூசுத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. கல்யாண நாள் அதுமா கோயிலுக்கு போனது ஒரு தப்பா? கோயிலுக்கு போனது தப்பு இல்லடி, என் புருஷனை இழுத்துட்டு போனதுதான் தப்பு. அறிவு கட்ட முண்டம், உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? உனக்கு சொல்ற எதுவுமே உன் மண்டையில ஏறாதா? இல்ல கிறுக்காதான் பேசுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கியா? எனக்கும் அவருக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அதனால என் புருஷன் அவர் தான். அதனாலதான் அவரை கூட்டிட்டு கோயிலுக்கு போனேன். தனியா போறதுக்கு நான் என்ன கிறுக்கச்சியா?
ஓ, இப்பதான் உனக்கு புருஷன் தெரியுதோ? அன்னைக்கு அவர் வேண்டானே விட்டுட்டு போனப்பெல்லாம் தெரியல என்ன? சி, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ, உன்கிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம். அடி பாவி சண்டாளி, இம்பிட்டு நேரம் என்கிட்ட சண்டை போட்ட, இப்போ வந்தது கிட்ட சண்டை போடுறியா? இப்பதான் பேரன் சேலையில ஆகி போயிட்டானேன்னு மாத்திட்டு வர்றதுக்காக உள்ள போயிருந்தேன். அதுக்குள்ளயும் இந்த வரத்து வர்றாளா? இவாட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்னை இம்பிட்டு நேரம் ஆள வச்சுட்டு இங்க வந்து உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப என்னடி சொன்ன? எங்க அம்மாவை என்ன சொன்ன? அப்படி என்னத்த சொல்லிட்டேன்? உங்க புருஷன் உங்க கூட இல்லல்ல. உங்க புருஷன் உங்க கூட இருந்திருந்தா உங்களுக்கு புருஷனோட அருமை தெரிஞ்சிருக்கும். அந்த ஆள் தான் விட்டுட்டு ஓடி போயிட்டார்லான்னு சொன்னேன். இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே. என்ன பொம்பளை நீ? அவங்க உன் மாமியார். கொஞ்சமாவது மாமியார் கிட்ட பேசுறோங்கிற என்ன இருக்கா உனக்கு? அவங்களுக்கு எப்படியெல்லாம் வலிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுற. இங்க பாரு, உனக்கு எப்படி அவங்க மாமியாரோ அதே மாதிரி எனக்கும் மாமியார் தான். நான் ஒன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். உன்னையும் அவரையும் அங்க போங்க இங்க போங்கன்னு கோத்து விடுறது இவங்க தானே. பின்ன அப்படித்தான் பேச முடியும். அத்தான், இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. எனக்கும் அத்தைக்கும் ஒரு வீடு பாருங்க. நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போறோம். நீங்க 2 பேரும் இங்க இருங்க. என்னால தானே இம்பிட்டு பிரச்சனையும். தினம் தினம் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தைய நான் என் கூட கொண்டு வச்சுக்கிறேன். எப்பா சொல்லிட்டல்ல வாயால, நல்ல முடிவு. ஏங்க, இப்பவே போய் ஒரு வீட்டை பார்த்து 2 பேரையும் துரத்தி விடுங்க. அப்பதான் நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். என்னடி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? அவன் தான் உன் புருஷன். உன் புருஷனை நீ விட்டு கொடுக்கலாம். அதுக்காக உன் பிள்ளைக்கு அவன் அப்பா இல்லைன்னு ஆயிருமா? உன் பிள்ளைய அவன் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? அவன் பிள்ளைய விட்டுட்டு இங்க உட்கார்ந்துருப்பானா? இத்தனை நாளும் உன்னை விட்டுட்டு இந்த சனியனால இங்க இருந்தான். இப்ப பிள்ளைய விட்டுட்டு இருக்க சொல்றியா? அதானே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்குமா? இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து நாரிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே நீங்க வழி பாக்கியே. இல்ல, நீ என்ன சொல்ல போற? வாயை மூடிக்கிட்டு இருக்கியே, அப்ப என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி சொல்றது சரிங்கறியா? ஐசு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இத்தனை நாளும் உன்னையும் குழந்தையும் நான் விட்டுட்டு இருந்தேன். இவ தொல்லை தாங்க முடியாம போய்கிட்டே தான் இருந்துச்சு. இன்னைக்கும் அவ இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கா. ஏன் நாளைக்கு வேற வீடு பார்த்து நீ போனாலும் அங்கேயும் வந்து நிப்பா. என் புருஷன் உள்ள முடிஞ்சு வச்சிருக்கியா, முந்தானையில வச்சிருக்கியா, வீட்டுக்குள்ள வச்சிருக்கியா, அரை வீட்டுக்குள்ள வச்சிருக்கியான்னு. அதனால இவளுக்கெல்லாம் பயந்து நீ வீட்டை விட்டு போகவும் கூடாது. எங்க அம்மா உன் கூட வரவும் மாட்டாங்க. என் பிள்ளைய நீயும் இங்கதான் இருக்கணும். அதுதான் என் முடிவு. இவ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கட்டும். அப்படி சொல்றா? நல்ல இவ காதுல ஏறுற மாதிரி கத்தி சொல்லு. இவ காது செவிடா இருந்தா நல்லா உள்ள போய் கேட்கட்டும். என்ன அப்படி சொல்றா? அப்படி சொல்றா? யோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ இவளை அனுப்ப மாட்ட, அப்படித்தானே? ஆனா இவ இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போவா. இவளை எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும். நீர் அனுப்ப வேண்டாம். ஆனா நான் அனுப்புறத உம்மாலையும் தடுக்க முடியாது, உங்க ஆத்தாவையும் தடுக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். என்னடி சொன்ன? நீ அவளை வீட்டை விட்டு துரத்துவியா? எப்படி துரத்துவேன்னு நானும் பாக்குறேன். இனிமே அவ ஏன் கூட தான் இருப்பா. என் பிள்ளையும் ஏன் கூட தான் இருக்கும். உன்னால என்ன முடிஞ்சதோ அதை பாத்துக்கோ. சும்மா கிறுக்கு தனமா எதையாவது செய்யறன்னு கிறுக்கு பிடிச்சி அலையாத. கடைசியில உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணானு நான் தெரிஞ்சிட்டேன். இனிமே நான் அப்படியே பண்ண மாட்டேன். இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு ரோட்ல மறுபடியும் பிச்சை எடுக்க போயிடாத. நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? முதல்ல நீ நான் சொல்றத கேளு. இத்தனை காலமும் விட்டு கொடுத்து இருந்ததெல்லாம் போதும். எதுக்காக விட்டு கொடுக்கணும்? அவன் உன் புருஷன். உன் பிள்ளையும் நீயும் இங்கதான் இருக்கணும். நான் உன் மாமியா சொல்லுதேன். என் பேச்சுக்கு மறுவாதை கொடுக்கறதா இருந்தா ஒழுங்க மரியாதையா உள்ள போ. இவளுக்கெல்லாம் விட்டே கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஆளு திருந்தவும் மாட்டா. இப்ப சொல்றேன், மரியாதையா நீ வீட்டுக்குள்ள போ. என்ன பாக்குற? உள்ள போறதும் வெளியே போறதும் உன் சௌரியம். ஒண்ணு உள்ள போ, இல்ல வெளியே போ. என் மருமவ இந்த வீட்டுல தான் இருப்பா. என்னைய கண்டபடி பேசுற மாதிரி அவளையும் பேசி விரட்டலான்னு நினைக்காத. அவ தைரியசாலி, எங்கேயும் போக மாட்டா. உன்னால என்ன முடியுமோ அத பாத்துக்க. ஏல, உனக்கு என்ன சொல்லணுமோ எந்திரிச்சு வா, அவ கிடக்குறா. போங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு ஆடுவியனு நானும் பாக்குறேன். அவளை எப்படி துரத்துறதுன்னு தெரியாமலா இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவ இந்த வீட்டை விட்டு போவா.